வெல்கம் பேக் டு மை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ், நீரில் வாழக்கூடிய விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஷார்க், சுறா மீன். There are around 350 different species of sharks known to us. Some sharks live in coastal regions, while others live deep inside the ocean. Sharks have an excellent sense of hearing and they can hear their prey from 3000 feet away. இதுவரை சுமார் 350 சுறா மீன் வகைகள் கண்டறியப்பட்டுள்ளது. சுறாக்களில் சில இனங்கள் கடற்கரை ஓரங்களிலும் சில இனங்கள் ஆழ்கடலிலும் வாழக்கூடியது. சுறாக்களுக்கு செவித்திறன் அதிகம் என்பதால் 3000 அடி தொலைவில் இருக்கும் அதன் உணவை நன்கு அறியும். ஜெல்லிஃபிஷ், நுங்கு மீன். Jellyfish are the oldest multi-organ animal. Some jellyfish can glow in the dark. Jellyfish don't have brain. They are found all over the world. Jellyfish look like an umbrella. இது பல உறுப்புகளை கொண்ட பழமையான கடல்வாழ் உயிரினம். இவற்றில் சில இரவில் ஒளிரக்கூடியது. இதற்கு மூளை கிடையாது. உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும். இது குடை வடிவில் உள்ள உயிரினமாகும். ஷிம்ப், இறால் மீன். Shrimp is a small shell fish with long legs and a long body that has an hard casing. Shrimp don't have a backbone. In fact, they don't have a skeleton inside their body at all. இவை முதுகெலும்பற்றவை. இதன் வெளிப்புறத்தில் அமைந்துள்ள ஓடானது இதற்கு உருவத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. கிராப், நண்டு. There are more than 4500 species of crabs. Most species live in coastal areas of salt and fresh water. Crabs are super old. They showed up during the Jurassic period. Crabs are omnivorous. The average lifespan of a crab is 3 to 4 years. சுமார் 4500க்கும் மேற்பட்ட நண்டினங்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை கடற்கரை ஓரங்களிலும் நன்னீரிலும் காணப்படுகின்றன. நண்டினங்கள் டைனோசர் காலத்திலிருந்து காணப்படும் உயிரினமாகும். இவை மாமிசம் மற்றும் தாவர உண்ணியாகும். இதன் ஆயுட்காலம் 3 முதல் 4 ஆண்டுகளாகும். வேல், திமிங்கலம். There are around 80 different species of whale known to us. They are the biggest sea animal in the world. They can hold their breath for at least 20 minutes. Whales don't sleep. They have excellent hearing. Whales live a long time. இதுவரை சுமார் 80 வகையான திமிங்கலங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கடல்வாழ் உயிரினத்தில் மிகவும் பெரிய விலங்காகும். சுமார் 20 நிமிடங்கள் வரை மூச்சை அடக்கும் திறன் கொண்டது. திமிங்கலங்கள் உறங்காது. இவைகள் நீண்ட ஆயுட்காலமும் அதிக செவித்திறனும் கொண்டது.
Dolphin, ஓங்கில். Dolphins are highly intelligent marine mammals that live in water but breathe through a blowhole on the top of their head. Dolphins are carnivorous, mostly eating fish and squid. இவைகள் புத்திசாலியான கடல்வாழ் உயிரின பாலூட்டிகளாகும். இவைகள் தன் தலைப்பகுதியில் காணப்படும் துளையின் மூலமாகவே சுவாசிக்கும். இவை மாமிச உண்ணிகளாகும். மீன்களை விரும்பி உண்ணும். Anglerfish, தூண்டில் மீன். An anglerfish is a type of fish that lives in deep in the ocean. It finds food by angling prey in with a light that comes out from a front of their head. இது ஆழ்கடலில் காணப்படும் ஒரு வகை மீனினம். இது தன் நெற்றியில் இருக்கும் தூண்டில் போன்ற உறுப்பிலிருந்து வெளிவரும் ஒளியை வைத்து தன் இரையை ஈர்க்கும். Goldfish, தங்க மீன். Goldfish is one of the most popular fish to keep as pets in aquariums, fish bowls, or small ponds. There are many types of goldfish. They can vary in size, color, and shapes. இவைகள் அழகுக்காக வளர்க்கப்படும் மீன் வகையாகும். இவைகளை தொட்டியிலும் குடுவையிலும் கண்ணாடி குப்பிகளிலும் வளர்ப்பர். பல வகையான தங்க மீன்கள் உள்ளன. இவைகள் உருவத்தில், வடிவத்திலும் வண்ணங்களிலும் வேறுபட்டவை. ஆக்டோபஸ், எண்கால் கடல் விலங்கு. இது 8 கால்களை கொண்டு இருக்கிறதுனால எண்கால் கடல் விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. An octopus can only be found in salt water, so they live in all the oceans. It has excellent eyesight but poor hearing. It has 3 hearts. The blood of an octopus is light blue. இவை உப்பு நீரில் வாழும் தன்மை கொண்டதால் பெரும்பாலும் கடலில்தான் காணப்படும். இவைகளுக்கு கண் பார்வை திறன் அதிகம், கேட்கும் திறன் குறைவு. இதற்கு 3 இதயங்கள் உள்ளன. இதன் இரத்தமானது ஊதா நிறத்தில் இருக்கும். ஸ்ட்ரிங்ரே, தெருக்கை மீன். Stingrays are closely related to sharks. Their long tails usually have a spine and venom. They don't use their eyes to find prey. Stingray venom was used as an anesthetic. இவைகள் சுறாக்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை. இதன் உடலில் காணப்படும் நீண்ட முதுகுத்தண்டு பகுதியானது விஷத்தன்மை கொண்டது. இந்த விஷத்தன்மையானது மயக்க மருந்தாக பயன்படுகிறது. இது இரையை தேடுவதற்கு தன் கண்களை பயன்படுத்தாது. Seahorse, கடல் குதிரை. There are about 40 known species of seahorse. Seahorses have no teeth and no stomach. Food passes through their digestive system so quickly. They must eat almost constantly to stay alive. The male seahorse carries the egg in his pouch until they hatch. இதுவரை
சுமார் 40 வகையான கடல் குதிரை கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றிற்கு பற்களும் வயிறும் கிடையாது. இவை உண்ணும் உணவானது நேரடியாக செரிமான பகுதியை அடைவதால் அடிக்கடி உணவை உண்டால் மட்டுமே உயிர் வாழும். இவற்றில் ஆணினமே தன் முட்டைகளை வயிற்றுப்பையில் சுமக்கும். சீ டர்ட்டில் கடல் ஆமை. Turtles provide food for other underwater creatures. Turtles are sensitive to red color and have a great vision. They migrate thousands of miles to lay eggs. They can live both in warm water and cold water. கடல் ஆமைகள் கடலில் வாழும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு தரக்கூடியவை. இவைகளுக்கு பார்வைத்திறன் அதிகம். இருப்பினும் சிவப்பு நிறத்தில் உணர்திறன் குறைவாகவே இருக்கும். இவைகள் முட்டையிடுவதற்கு பல மைல்களை கடந்து செல்லும். இவை வெதுவெதுப்பான நீரிலும் குளிர்ந்த நீரிலும் வாழும் தன்மை கொண்டது. என்ன குழந்தைங்களே, அக்வாட்டிக் அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நான் கிளாஸ் எடுக்கணும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.